பிள்ளையார பால் குடிக்க வச்சுட்டான். சும்மா அது என் செருப்பு இங்க பாருங்க, அப்படியே ஜோரா குடிக்க அப்படியே கக்குனாலும் அப்படியே கேட்கலாம், அப்படியே கக்குனாலும் அப்படியே இது ஒரு 10 ரூபா சாமான் இன்னைக்கு அவனுக்கு 1 கோடி ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருக்கு 25 வருஷத்துல சொன்னா இந்த மக்கள் இருக்க அறியாம தான். மெதுவா அப்படி 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 எடுத்தீங்கன்னு வைங்க, இந்த 10 ரூபா இங்க வந்துடும். திரும்ப ஒண்ணு அப்படி நீங்களே போய் விடும். திரும்ப என் மூக்குல இருந்து இப்படி எடுத்துன்னு வைங்க, அப்படியே சூப்பரா இருக்கும். நீங்க ஒண்ணு நினைக்கணும், இது வந்து பொய்ய நினைக்க கூடாது. இந்த ஒரு காக இப்படி இது போ அப்படின்னா அப்படி சூப்பரா போய் விடுறோம். இங்க பால் இல்ல, தண்ணி இருந்து தண்ணியை ஊத்தி வச்சேன். இப்ப அந்த வெறும் டம்ளால எப்படி இவ்வளவு தண்ணி எப்படி வந்தது? இது இறங்கறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது பாருங்க. அது வரைக்கும் சூடா சாம்பிராணி காமிச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு அங்கேருந்து பார்த்தா தெரியாது. இதுதான் இந்த மாதிரிதான் யார் எது செய்தாலும் அது முழுக்க முழுக்க ஏமாத்து வேலைதான். கோயம்புத்தூர்ல பிள்ளையார் பால் குடிக்குதுன்னு ஏமாத்தினான். அன்னைக்கு தட்டுல விழுந்த காசு 6 லட்சம் ரூபாய். அவன் 2 கிரவுண்டு வாங்கினான். இன்னைக்கு ஒரு கிரவுண்டு வந்து 50 லட்சம் ரூபாய், 2 கிரவுண்டு வந்து 1 கோடி ரூபாய். அப்போ இந்த மேஜிக் பாட்டில் வந்த புதுசு இது அமெரிக்காவில் ஒரு ஆள் கண்டுபிடிச்சது. இதனுடைய விலை வெறும் 10 ரூபாய். இதுக்கு அவர் வச்ச பேரு பிரெயின் வாஷ் மில்க்னு, உங்க மூளையை சலைவு செய்யும் பால் அப்படின்னு சொல்லி இந்த காதுல ஊத்துவாங்க. அப்படி வச்சுட்டு அப்படியே மெதுவா அப்படி ஊத்திட்டா பாருங்க, எல்லா பாலும் காதுக்குள்ள போயிடும். அந்த பாலை வந்து இப்படியே மெதுவா அப்படி அப்படியே வெளியே எடுத்துடலாம். மூளையை வாஷ் பண்ணி வந்துருச்சுன்னு. இது அமெரிக்காவில் ஒரு பாப்பாரவே பார்த்தான். அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணான், எப்பா இந்த மாதிரி ஒரு வந்திருக்குன்னா எனக்கு ஒன்று வாங்கி அனுப்புடா அப்படின்னு. இவங்க தான் உனக்கு எதுக்கு எதுனா நீ அனுப்பு, நான் பாத்துக்கிறேன்னு தான் பிள்ளையார பால் குடிக்க வச்சுட்டான். சும்மா அது என் செருப்பு இங்க பாருங்க, அப்படியே ஜோரா குடிக்க பாருங்க. அப்படியே கக்குனாலும் அப்படியே கேட்கிறோம், அப்படியே கக்குனாலும் அப்படியே கேட்கிறோம். இது ஒரு 10 ரூபா சாமான் இன்னைக்கு அவனுக்கு 1 கோடி ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருக்கு 25 வருஷத்துல சொன்னா இந்த மக்கள் இருக்க அறியாம தான். இன்னைக்கு கிளி ஜோசியம் பாக்குறான்னு என்ன மூலதனம்னா அந்த கிளி கிடையாது, மக்கள் இருக்க மூடத்தனம் தான் மூலதனம். 10 ரூபா கொடுத்து எனக்கு வர பொண்டாட்டி அழகா இருப்பாள பார்த்து சொல்லுங்க. அந்த கிளிக்கு வந்து இவன் பொண்டாட்டியை பத்தி என்ன தெரியும்? இந்த பாட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா இது பால் கிடையாது. இது நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வச்சிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும், உங்க தோழர்கள்லாம் தெரியும். இது சும்மா ஒரு வெள்ளை கெமிக்கல், 2 லேயர். நான் பழசு வச்சிருந்தேன், உடஞ்சி போச்சு. இதுல ஓட்ட போட்டிருப்பேன், உங்களுக்கு பேனா விட்டு காமிக்க. இப்படி சாய்ச்சிங்கன்னா அந்த கெமிக்கல் வந்து இந்த மூடியில போய் ஊத்திக்குது, அவ்வளவுதான். இப்படி திருப்ப சாய்க்கும் போது மூடியில இருந்து வெளியே வருது. இப்ப இந்த அடியை பேத்துறதுலயும் அது சும்மா ஒரு டியூப் தான். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த ஏமாசன பாப்பானுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா அவன் என்ன பண்றான், ஜோர குடிமையெல்லாம் சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாய சர்வ விக்னோப சாந்திய குட்டிக்கு போங்க நம்மளை குட்டிக்கிறான். ஏசா குட்டிக்கிற? அவன் ஏமாத்துறான், சம்பாதிக்கிறான், குட்டிக்கிறான். நீ கம்மிட்டு காசை கொடுக்குற, நீ ஏன் குட்டிக்கிற? தெரியாது. அப்படி ஐயர் சொல்லாது, ஐயர் சொன்னா நம்ம செய்யணும். பாருங்க, இந்த மாதிரி சாதாரண பொருளை வச்சு இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இது ஏன்னா நீங்க எல்லாருக்கும் சொல்லணும். இந்த பால் பாட்டிலும் இல்ல, மேஜிக்ல இப்ப அவங்க தோழர் வந்து விட்டுனாங்க. இந்த சாய்பாபான்னு ஒருத்தான் செத்து போயிட்டான். சாவே மாட்டேன், நான் கடவுள் அவதான் செத்துட்டான். அவன் பாத்தீங்கன்னா இது அவன்கிட்ட இருந்து பிடிக்கல. வேடிக்கை பாத்தீங்கன்னா இது ஒரு வெறும் டம்ளர். அவன் என்ன பண்ணான்னா இந்த டம்ளரை ஒரு பெரிய அண்டா குள்ற வச்சான். அண்டா குள்ற வச்சுட்டு மந்திரிச்சான். இதுக்கு சூடம் சாம்பிராணி எல்லாம் காமிச்சான், கும்பிட்டான், எல்லாம் பண்ணா அந்த டம்ளர் ஃபுல்லா பால் வந்துருச்சு. வெறும் டம்ளர் பால் வந்துருச்சு. இந்த பாலை வந்து ஒவ்வொரு சொட்டு ஒருத்தருக்கு வாயில ஊத்தினான். 10 ரூபா. அன்னைக்கு 1 கிலோ அரிசி 2 ரூபா, 5 கிலோ அரிசி வாங்கலாம். இன்னைக்கு 5 கிலோ அரிசி வந்து 250 ரூபா. சாய்பாபா 67 அதை செய்யறான். எங்க ஊர்ல வந்து எங்க அம்மா போய் நின்று அந்த பாலை வாங்கிட்டு வர்றாங்க. நான் ஏழாவதுபடுத்திட்டு இருக்கேன். அண்ணா வந்து முதலமைச்சர், பேரரசு அண்ணா வந்து முதலமைச்சர். இப்ப அதை வச்ச டம்ளர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காதான் வச்சேன், வெறும் டம்ளர் தான். பாருங்க, இங்க பால் இல்ல, தண்ணி இருந்து தண்ணியை ஊத்தி வச்சேன். பால் இருந்தா பால் வரும். இப்ப அந்த வெறும் டம்ளர்ல எப்படி இவ்வளவு தண்ணி எப்படி வந்தது? யாராவது கண்டுபிடிச்சீங்களா சொல்லுங்க. ரொம்ப ஈஸி. ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன். அதனால போன பயிற்சி 2 டம்ளர் இது.
இந்த டம்ளர்ல தண்ணி ஊற்றி ஏற்கனவே உள்ள வச்சாச்சு. அவன் பாலை ஊற்றி வச்சான். இந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா அடியில ஓட்டை. இதுல வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஏன்னா பால் ஊற்றினா அந்த பாத்திரத்தை கழுகிட்டு இருக்கணும். கதை சும்மா உங்களுக்கு ஒரு பயிற்சி தானே. இதை வச்சா இது இறங்கறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது பாருங்க. அது வரைக்கும் அவன் சூடம் சாம்பிராணி காமிச்சிட்டு இருப்பான். நம்ம என்ன நினைச்சிருப்போம், சரி ஐயர் மந்திரிக்கிறாரு, வரைக்கும் இறங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு அங்கேருந்து பார்த்தா தெரியாது. இதுதான் இந்த மாதிரிதான் யார் எது செய்தாலும் அது முழுக்க முழுக்க ஏமாத்து வேலை தான். அதுல வந்து மந்திரங்கிறதோ எதுவுமே கிடையாது. நீங்க இப்ப வேற யாராவது ஒருத்தர் வரலாம். யார் வரீங்க? இது வந்து ஒரு 10 ரூபா இதுல போட்டேன். இது எத்தனை ரூபா? 10 ரூபா. இப்போ அந்த 10 ரூபாய் இதுல போட்டோன்னா இருக்கா, மெதுவா அப்படி 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 எடுத்தீங்கன்னு வைங்க, அந்த 10 ரூபா இங்க வந்துடும். திரும்ப ஒண்ணே அப்படி நீங்களே போய் விடும். திரும்ப என் மூக்குல இருந்து இப்படி எடுத்துன்னு வைங்க, அப்படியே சூப்பரா இருக்கும். நீங்க ஒண்ணு நினைக்கணும், இது வந்து பொய்யை நினைக்க கூடாது. இந்த ஒரு காசை இப்படி இது போ அப்படின்னா அப்படி சூப்பரா போய் விடுற விடும். சும்மா அந்த மைக் ஒயர்ல இருந்து இப்படி எடுத்துன்னு வைங்க, அது ஜோரா இங்க வரும். அப்படி போட்டீங்கன்னா இங்க வரைக்கும் விழுவுது. ஒண்ணும் இல்ல, காசை இந்த கையில வச்சிருக்கேன். இப்பதான் அவரு தலைவர் சிரிக்கிறார். காசை இந்த கையில வச்சு இது வந்து நீங்க ஒவ்வொரு காசா கூட கத்துக்கணும். நான் ஒரு பையன் மூக்குல இருந்து எடுத்து போடுவேன், தலையில இருந்து எடுத்து போடுவேன். இங்க தம்பி ஒரு காதுல இருக்கு பாருன்னு இப்படி எடுத்து போடுவேன். இங்க டொப்பு டொப்புன்னு சத்தம் கேட்கும். என்னடா பார்த்தா இதுதான் சமாதானம். இப்படின்னா அது காசு இங்கதான் இருக்கும். இப்படி வச்சு இப்படியுமே காசு இங்கதான் இருக்கும். இங்க ரெடியா வச்சுக்குவேன், வச்சுட்டு அப்படியுமே உங்களுக்கு இன்னும் நான் போட்ட மாதிரி தெரியும். பட் இந்த காசு இங்கதான் இருக்கும். இதுதான். நன்றி. இந்த தம்பி வந்து 4 நினைப்பாரு எனக்கு தெரியாது, கே எழுதுவாரு எனக்கு தெரியாது. இவ்வளவு 52 சீட்ல அவர் இந்த ஸ்கிரீன் ஸ்பீட் தான் எடுப்பாரு எனக்கு தெரியாது. சரியா இருக்கா? இதை நான் வந்து இளம்பிள்ளைன்னு ஒரு ஊர்ல சீமா வந்து தலைகளான்னாரு. இது எப்படி சொல்லி கொடுங்க, அண்ணா இருந்தாங்க, மணி இருந்தாங்க, பின்னாடியே வந்தார். வந்தாரு. இதுல எத்தனை வளையம் இருக்குன்னு சொல்லுங்க. 1 2 3 4 இருக்கு இல்லையா? நல்ல ஊத்து பாருங்க, அப்படியே ஜோரா இருக்கும். இருக்கு, ஆனா உங்க கண்ணுக்கு தெரியல. அது சூப்பரா போகும். இப்பவும் தெரியல அப்படின்னா சொன்னா நீங்க யாரும் நம்ப முடியாது. நிஜமாவே இரும்பு வளையம். ஷேக் பண்ணுங்க, அப்படி ஷேக் பண்ணுங்க. எத்தனை பந்து சொன்னீங்க? 2. அங்க பாருங்க, என்ன 3 ஆக்கிட்டீங்க. நல்லா அப்படியே சரி. அவங்க ரொம்ப என்ன ஒத்துக்க பண்ணிக்கிறாங்க, பரவாயில்ல. சும்மா ஓப்பன் பண்ணி வைங்க. பாருங்க, ஒரு பந்தை வந்து நான் என் பேண்ட் பையில தான் வைக்கிறேன், ஒரு பந்தை என் கையில வைக்கிறேன், ஒரு பந்தை என் பையில வைக்கிறேன். இப்ப என் கையில எத்தனை பந்து இருக்கு? 2 இருக்கு. 3மே என் கையில தான் இருக்கு.